ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்பா எப்படி வழிபடணும், என்ன பாட்டு பாடணும், இல்லை என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்லாம் கேட்டுருந்தீங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு அப்பாட்ட ஒரு பொண்ணு, அதாவது என் அப்பா அம்மாட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் என் அப்பா பாண்டி முனீஸ்வரன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்ன கோவமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு அப்பாட்ட ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு தெரியாதது எனக்கு தெரியாது. மதுரை நகர் ஆளும் மாமுனியே போற்றி, கையில் செங்கோல் ஏந்தி கவலை தீர்ப்பாய் போற்றி, பாண்டிமா நகர் காத்த பரமசிவனே போற்றி, எங்கள் குலம் காக்க வந்து ஈசனே போற்றி, சடைமுனி ஐயாவே எங்கள் சங்கடம் தீர்ப்பாய், பாண்டி முனியே எங்கள் பயம் யாவும் நீக்குவாய், காக்கும் கரங்கள் தந்து எம்மை வழிநடத்துவாய், ஓம் பாண்டி முனீஸ்வரா போற்றி போற்றி போற்றி. ரெண்டாவது, ஓம் ஹம் பாண்டி முனீஸ்வராய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ முனீஸ்வர பிரசோதயாத். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்க. ஆமாம், அப்பா தானே. அப்பாட்ட பேசுகிற மாதிரியோ உங்கள் தாத்தாட்ட பேசுகிற மாதிரியோ இப்படி நினச்சி பேசினாலும் தான். நீங்கள் எல்லாரும் மனசார என்ன பண்ணாலும் அவர் ஏற்றுக்குவார். நீங்கள் என்ன பேசினாலும் சரி, துதி பாடல்கள் பாடினாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, சொல்லாட்டையும் சரி, கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒரு ஃப்ரெண்டுகிட்டையோ ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசினாலே போதுமானது. பாண்டி முனீஸ்வரன் துணை.